think can you find the perimeter of the trapezium? Discuss. நமக்கு perimeter அப்படின்னால என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு trapezium போட்டுக்கலாம். ஸோ ட்ரபீசியம்ல எப்படி இருக்கும்? ரெண்டு பேரல் சைடு இருக்கும், அதுக்கப்புறம் ரெண்டு நான் பேரல் சைடு இருக்கும். கிளியரா? இப்ப நம்ம இது ஏ பி சி டி அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இது ரெண்டும் என்னது? பேரல் சைடு. கிளியர்? இது ரெண்டும் தட் இஸ் ஏபியும் சிடியும், ஏபி அண்ட் சிடி ஆர் பேரலல். அண்ட் இங்க என்ன இருக்கு? ஏடி அண்ட் பிசி. ஏடியும் பிசியும் என்னது? நான் பேரலல். கிளியர்? இப்போ நம்ம பெரிமீட்டர், பெரிமீட்டர்னா என்னது? எல்லா சைட்ஸையும் ஆட் பண்றது தான் பெரிமீட்டர். ஸோ வாட் இஸ் த பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரெபீசியம் பார்த்தீங்கன்னா சைடு ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிடி பிளஸ் ஏடி. கிளியர்? இது எல்லாத்தையும் நமக்கு ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்? பெரிமீட்டர் வரும். So we can find the perimeter of the trapezium. So just adding all the sides give the perimeter of the trapezium. Clear? So the answer is yes, we can find the perimeter of the trapezium by adding all the sides. Clear? Next, mention any three life situations where the isosceles trapezium is used. First நமக்கு isosceles trapezium அப்படின்னா என்னன்னு தெரியணும். Isosceles trapezium now, if the non-parallel sides are equal, non-parallel sides are equal, we call it as isosceles trapezium. Clear? இப்போ இந்த ட்ரபீசியமே எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இதுல பாத்தீங்கன்னா இங்க ஏக்கும் டிக்கும் சியும் டியும் ஈக்குவலா இருந்ததுதான். கிளியர்? இப்போ நம்ம ஒரு ட்ரெபீசியம் வரையறோம் பாருங்க. இந்த லென்த்தும் இந்த லென்த்தும் இது ரெண்டும் என்ன சைடு அப்படின்னு பார்த்தோம்னா நான் பேரலல் சைடு. ஓகே. ஸோ இஃப் நம்ம இது ஏ பி சி டி எடுத்துக்கிட்டோம்னா இஃப் ஏடி இஸ் ஈக்குவல் டு பிசி, ஏடி இஸ் ஈக்குவல் டு பிசி, அதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஐசோசெலஸ் ட்ரெபீசியம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ட்ரெபீசியம் வந்து இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இதுவும் ஒரு ட்ரெபீசியம் தான். ட்ரெபீசியம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒன்று போடலாம், இப்படி ஒன்று போடலாம், இப்படி. ஏதாவது இது ரெண்டும் பேரலல் சைடு, இது நான் பேரலல் சைடு, இதுவும் ஒரு ட்ரெபீசியம் தான். இதுல பாத்தீங்கன்னா இது நாலுமே வந்து டிஃப்ரெண்டான சைட்ஸ், இதுவும் இதுவும் ஈக்குவலா இருக்காது, இதுவும் ஈக்குவலா இருக்காது. ஸோ இப்போ ரெண்டு பேரலல் நான் பேரலல் சைட்ஸும் ஈக்குவலா இருந்ததுன்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம்? ஐசோசெலஸ் ட்ரெபீசியம் சொல்லுவோம். முதல்ல பேரலல் சைட்ஸ்னா என்னன்னு தெரியணும். பேரலல்னா அப்படியே போயிட்டே இருக்கிறது, எங்கேயுமே மீட் ஆகாம இருக்கிறது தான் என்னது? பேரலல் சைடு. இப்போ நமக்கு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, அதுல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இந்த லேம்ப் எடுத்துக்கலாம். இல்லை லேம்ப்ல பார்த்தோம்னா எது பேரலல் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் 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 தான் என்னது? பேரலல் சைடு. கிளியர்? பாருங்க, இதுவும் இதுவும் வித்தியாசமான லென்த்ல இருக்கு. அப்போ நமக்கு எது ரெண்டும் ஈக்குவலா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நான் பேரலல் சைடு. இது ரெண்டும் ஈக்குவலா பாருங்க, இதுவும் ஈக்குவல், நம்ம ஹைட்டு தானே இது, இதுவும் இதுவும் ஈக்குவலா இருக்கிறதுனால நமக்கு என்னது? நான் பேரலல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அதே மாதிரி இதோட நான் பேரலல் சைடு எது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இது இப்படியே போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது திஸ் இஸ் மேல இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் வந்து என்னது? பேரலல் சைடு. இது ரெண்டும் என்னது? நான் பேரலல் சைடு. ஸோ ஹியர் த நான் பேரலல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அதே மாதிரி இங்க திஸ் இஸ் இதுவும் இதுவும் என்னது? பேரலல் சைடு. அதுக்கப்புறம் இது இந்த மேல அப்படியே போயிட்டே இருக்கிறது, இந்த மேல போயிட்டே இருக்கிறது, தட் இஸ் திஸ் அண்ட் திஸ் ஆர் நான் பேரலல் சைட்ஸ். கிளியரா?